பார்க்குறாங்க. எத்தனை விதமான நரகத்தை பார்க்குறாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 விதமான நரகங்களை பார்க்கின்றார்கள். ஜஹீம், ஜஹன்னம், வலாலா, சயீர், சகர், ஹாவியா, ருத்தமா. இந்த 7 நரகத்தை போய் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. இந்த 7 நரகத்திலையும் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சு. என்ன வார்த்தை? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஒவ்வொரு நரகத்தில் எழுதியிருக்கு பாருங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆசை இருக்கும். எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. முதல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஹீமை பார்க்கறாங்க. எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை தெரியுமா? எனக்குள்ள இருக்கக்கூடிய 3 மனிதர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கு. ஜஹீம்ங்கிற நரகத்துல யார் இருப்பாங்க? சூஉமன், கெட்ட எண்ணம் கொண்டவன் ஜஹீம் என்ற நரகத்துல இருப்பான். எப்ப பார்த்தாலும் யாரையுமே நல்லதாக நினைக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் எதையாவது ஒரு நுட்டத்தை பார்த்துக்கிட்டே ஒரு குறை சொல்லிக்கிட்டே கெட்ட எண்ணத்தோட வாழ்ற மாதிரிங்க இவன் ஜஹீம் என்ற நரகத்தில் இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹாசித், பொறாமைக்காரன். இவன் மட்டும் வண்டி வாங்கிட்டானே, இவன் மட்டும் வாழ்க்கையை மேல வந்துட்டானே, இவனுக்கு மட்டும் 4 ஆம்பளை பிள்ளையா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளையா, எவனை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எதுக்கு பார்த்தாலும் பொறாமப்படுவானே, இவன் ஜஹீம் என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பறவை ஜோசியம் பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த நரகத்திலே இருப்பார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில் நிறைய வந்துருச்சு. புர்கா போட்டுக்கிட்டு கோயில்ல போய் மந்திக்கு போறது, கிளி ஜோசியம் பார்க்கிறது, ஏராளமான காரியங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கு, அரங்கேறி கொண்டிருக்கிறது. அவன் அந்த நரகத்திலே இருப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்றாங்கன்னா என்ன, எதுக்கு சொல்லுது? எதுக்கு சொல்லுது? செய்தியை தெரிஞ்சுக்கவா? இப்படி எல்லாம் இந்த லிஸ்ட்ல நீங்க வந்துடாதீங்க சொல்லுது. அதுக்குதான் சொல்லுது. சும்மா செய்தியை தெரிஞ்சு வச்சுட்டு பரவாயில்ல இன்னைக்கு பயங்கரமா அதுக்கு சொல்லல. இந்த லிஸ்ட்ல நீ வந்துடாத, கெட்ட எண்ணம் கொண்டவனா இருக்காத, பொறாம பிடிச்சவனா இருக்காத, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய தோசியத்துக்கு நீ நம்பாதங்கிறதுக்காக என்ன செய்யுது சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஜஹன்னம போய் பார்த்தாங்க. அடுத்து எங்க போனாங்க ரசூலுல்லாஹ்? ஜஹன்னம். இந்த ஜஹன்னத்துல இருந்துச்சு. இந்த நரகத்துல வரக்கூடிய தகுதியான யார் தெரியுமா? ஆக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்தானே, பெற்றோர்களை மதிக்காம நடந்தானே, பெற்றோர்களுடைய பேச்சை வலது காதில் வாங்கி இடது காதில் தள்ளினானே, பெற்றோர்களை ஓரம் தள்ளினானே, அவனுடைய இருப்பிடம் ஜஹன்னம். ஜஹன்னம் அதுவே ஆசைப்படுது, வா நீ என்கிட்ட தான் வரணும், உன் நொங்க கரெக்டா போட மாட்டேன்னு கூப்பிடுது, வா. அடுத்து அதுல எழுதப்பட்டிருந்துச்சு, இந்த ஜஹன்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? முதிமினுல் ஹம்ர், நிரந்தர குடிகாரன். தண்ணி அடிச்சோம், ஒரு நோய் வந்துச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு குடும்பத்துக்குள்ள, ஏதோ ஒண்ணு திருந்திட்டோம், இனி அது பக்கமே போகல. அல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், மன்னிப்பா. நோயை கொடுத்தா, விபத்தை கொடுத்தா, குடும்பத்துல பிரச்சனையை கொடுத்தா, எதை கொடுத்தாலும் சரி நான் செய்யறதை செய்வதா சொல்லி முதிமினுல் ஹம்ர், நிரந்தர குடிகாரனுடைய இருப்பிடம் ஜஹன்னம். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்றாங்க. ஜாபிர் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டே சொல்றாங்க, நான் இப்படி எல்லாம் பார்த்தேன், இப்படி எல்லாம் பார்த்தேன்ட்டு. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள், ஜஹன்னத்தில் இருக்கக்கூடிய 3வது மனிதன் யார் தெரியுமா? தன் மனைவியை இன்னொருத்தவனுக்கு கூட்டி கொடுத்தவன் சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நடக்க பேச போன அசிங்கம், பள்ளிவாசல் வைத்து பேசக்கூடாத விஷயங்கள் நடக்குதா இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொல்றாங்க? 1500 வருஷத்துக்கு சொல்றாங்க, தான் மனைவியை இன்னொருத்தரோடு சேர்த்து வைக்கிறார், அவருடைய இருப்பிடம் ஜஹன்னம். இங்க நிறைய இடங்கள் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அல்லாஹ் காப்பாற்ற வேணும், அல்லாஹ் காப்பாற்ற வேணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது நரகத்தை போய் பார்த்தாங்க, லலாலா. லலாலா, இந்த லலாலா நரகத்துல யார் தெரியுமா இருப்பாங்க? ஷேഖுல் ஸானி, வயதானதற்கு பிறகு விபச்சாரம் செய்யக்கூடியவன். எத்தனை இடங்கள்ல இருக்கு? 70 வயசு கிழமை பெத்த புள்ளைய கற்பழிச்சுதான், பெத்த மகளை கற்பழிக்கக்கூடிய காலங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? ஷேഖுல் ஸானி, வயதானதற்கு பிறகு பெண்கள் மீது மோகம் கொண்டு சின்ன பிள்ளைகளை கூட எச்சையோடு தொழுவானே, இவனை லலாலா என்ற நரகம் தனக்குள் அடக்கிக் கொள்ளும். அடுத்து அந்த நரகத்திலே எழுதப்பட்டிருந்துச்சு, பெருமையின் அடையாளமாக கரண்டை காலுக்கு கீழ் ஆடை நின்றவன் லலாலா என்ற நரகத்திலே இருப்பான். நம்ம வேட்டி உடுத்தும் போது சொல்றோம், பேண்ட் போடும் போது சொல்றோம், கரண்ட காலுக்கு மேல உடுத்து, ஸ்டைல் சொல்லாத. அது ஸ்டைல் கிடையாது. நரகவாசனுடைய அடையாளம் சொல்லிக்கிட்டே இருக்குமா இல்லையா?
பரண்டைக்காலுக்கு கீழ் ஆடை அணிபவன். அடுத்து அந்த வலாலா நரகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு யார் தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்றணும், அந்த லிஸ்ட்ல யாருமே வரக்கூடாது. அந்த சில பழக்கம் நம்மள்கிட்ட கூட என்ன செய்து இருக்கு. யார் தெரியுமா? செய்த உதவியை சொல்லி காமிப்பவன். உனக்கு என்னெல்லாம் செஞ்ச, கடைசியில் உன் வேலையை காமிச்சிட்ட பத்தியா, அதுக்கு இவ்வளவு வேலை கேட்டா, இதுக்கு அவ்வளவு வேலை கேட்டா, எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், நீ உன் வேலையை காமிப்பேற பேசுறமா இல்லையா? செய்த உதவியை சொல்லி காமிப்பவன் லலாலா என்ற நரகத்துக்கே செல்வான். சொல்லி காமிப்பவன் தப்பா நினைச்சிடக்கூடாது. ஒருத்தவன் தப்பு பண்ணும் போது அதை சொல்லி காமிச்சா அவனுக்கு விளக்க வைக்கிறோம். ஒருத்தவன் நல்லா இருக்கும் போதே நீ நல்லா இருக்கிற நீ காரணம் நான் தான்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம செஞ்சதுக்கு நமக்கு துரோகம் செய்யறானா அவனுக்கு சொல்லி காமிச்சு புரிய வைக்கிறேன். அவனுக்கு செஞ்சிருக்கேன், எனக்கு துரோகம் பண்ணாரு, என் கூட இரு, இன்னும் உனக்கு நிறைய நல்ல செய்யணும், அது வேற. அவன் நல்ல டாப்ல போகும்போது அவன் என்ன கேவலப்படுத்துற மாதிரி சொல்லி காமிக்கக்கூடியவன் லலாலா என்ற மூன்றாவது நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஈர் என்ற ஒரு நரகத்தை பார்த்தார்கள். இந்த ஸஈர் என்ற நரகத்தில் பார்த்தவங்க யார் தெரியுமா? காபத்துல்லாஹ்ல போய் தப்பு தண்டா பண்றவங்க. காபத்துல்லா இருக்குல்ல, ஹஜ் உம்ராக்கு போறவே அங்க போய் தப்பு தண்டா எல்லாம் இப்ப பிளாக் எடுக்காம இல்லையா பாய்? பிளாக் சேனலுக்கு தான் இன்னைக்கு யூடியூப்ல வந்து ஹை ரேட்டிங். பிளாக்னா என்னன்னா, இப்ப பாருங்க நான் இந்த இடத்துல சாப்பிட வந்திருக்கிறேன், இப்ப பாருங்க என் பொண்டாட்டி கூட நான் பேசிட்டு இருக்கிறேன், இப்ப பாருங்க என் பிள்ளைய நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன், இப்ப பாரு நான் குளிக்க போறேன், இப்படி பிளாக் இருக்கா பாருங்க. இவன் இப்ப எங்கேயும் வந்துட்டான்னா ஹஜ் உம்ராக்கு வந்துட்டான். எங்க காபத்துல்லாஹ்ல வச்சு விளாக்கு. நான் இப்ப பாத்தீங்கன்னா புனிதமான இந்த ஹஜ்ஜுக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த இடத்துல பாருங்க இது இருக்குது அது இருக்குது, பிளாக் பண்ணி என்ன செய்யலாம் போட்டுட்டு இருக்கான். அப்ப காபத்துல்லாஹ்வை தவறு செய்யக்கூடியவன் ஸஈர் என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்திலே பிறந்து விட்டு மடமைத்தனத்தை நம்புவன் அந்த ஸஈர் என்ற நரகத்திலே இருப்பான். இன்னைக்கும் நம்ம ஆட்கள் உண்டு. பூனை குறுக்க போயிருச்சு, உட்காந்து பூனை வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது லேச கீழே தள்ளி விட்டோம், ஒருத்தம் தண்ணி குடிச்சு உட்காந்துப்போ, வீட்டு விட்டு கால் தட்டிருச்சு, வெளியே போகாத ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. சொன்னாங்க, இஸ்லாத்திலே பிறந்து கொண்டு மடமையை நம்புவன் ஸஈர் என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொலை செய்யறவன் ஸஈர் என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து சக்கர் என்ற நரகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த சக்கர் என்ற நரகத்திலே யார் இருப்பாங்க தெரியுமா? தாரிகு ஸலாத், தொழுகையை விட்டவன் சக்கர் என்ற நரகத்திலே இருப்பான். ஏன் படைக்கப்பட்டோம், எதுக்கு படைக்கப்பட்டவனே தெரியாம இருக்கவே நம்ம அவன் சக்கர் நரகத்தில் இருப்பான். அடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்காதவன் சக்கர் என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீணாக சுற்றி திரியக்கூடியவன் சக்கர் என்ற நரகத்திலே இருப்பான். ஒண்ணுமே இருக்கா, சும்மா சுத்துறது. வாழ்க்கையில ஒரு கோட்பாடு, ஒரு லட்சியம் நீ கேட்கல பை, வாட் இஸ் யுவர் லைஃப் ஏம்? உன் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னப்பா? ஹாப்பியா இருக்கணும். வைக்கியா இல்லையா பை? ஸ்டேட்டஸ் வைக்கியா இல்லையா பை? ஹாப்பியா இருக்கணும். வாழ்க்கையில எந்த விதமான லட்சியமும் இல்லாமல், எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் வீணாக சுற்றி திரிவானே இவன் சக்கர் என்ற நரகத்திலே இருப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறாவது நரகம் பார்த்தாங்க, ஹாவியா. ஜகாத் பணத்தை கொடுக்காதவன் ஹாவியா என்ற நரகத்திலே இருப்பான். வட்டிக்கு கொடுத்தவன், வட்டிக்கு வாங்கினவன், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போட்டவன், வட்டிக்கு வழி காமிச்சவன் ஹாவியா என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநியாயம் செய்யக்கூடிய அரசன் ஹாவியா என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழாவது நரகம், லாஸ்ட் நரகத்தை பார்த்தாங்க, ருத்தமா. இந்த ருத்தமான்கிற நரகத்தில் இருக்கிறவன் யார் தெரியுமா? கஞ்சப்பையர். யாருங்க? கஞ்சன். இது நம்ம நிறைய பள்ளியாசலுக்கு எவ்வளோ போய் போடுறோம், ஜும்மாக்கு எவ்வளோ போடுறோம்? ₹1, ₹2, அதிகபட்சமாக ₹5. நான் என்ன கேட்குறேன், ஒரு சாயா குடிக்க முடியுமா? சோம்பையில் போய் குடிக்கலாமா? ₹2 நீங்க போடுற ₹2 பள்ளிவாசலுக்கு எதுக்காக பிரயோஜனப்படுமா? விசாரிக்கு சில்லறை கொடுத்ததான் பிரயோஜனப்படும். கஞ்சன் அனாவசிய செலவுல தாராளத்தை காமிப்பா, அவசிய செலவுல கஞ்சத்தை காமிப்பா. ₹1500 கொடுத்து துணி எடுப்பா, கொண்டாடி பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி போக யோசிப்பான் கஞ்சப்பையர். இந்த கஞ்சனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ருத்தமா என்ற நரகத்திலே போடுவான். அடுத்து நீங்க நம்ம எல்லாரும் இந்த லிஸ்ட் தான். அல்லாஹ் காப்பாற்றணும், அவுது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும்.
இன்னைக்கு எல்லாம் டோட்டலா இந்த லிஸ்ட் தான். யாருங்க? மன இச்சையின்படி வாழ்வாங்க. குர்ஆன் ஹதீஸ் எல்லாரும் சொல்றாங்க சரிதான், நீ சொல்லலாம் சரிதான், அப்படி வாழ முடியுமா? 5 வருஷம் வாழ்ந்தாங்க சத்து இல்ல நான் சொல்லல, நம்ம அப்படி வாழ முடியுமா? இந்த காலத்துல மன இச்சையின்படி தான் செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மன இச்சையின்படி வாழ்ந்தவன் ரோகமா என்ற கூடிய நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லாஸ்ட் நீங்க பல ஆலிம் சாங்களுடைய நிலைமை இதுதான், வழிகெடுக்கக்கூடிய இமாம்கள். மேராஜ் இல்ல, பராத்து இல்ல, நீங்க யூடியூப்ல நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பிதாத், பிதாத், கிப்லா பக்கம் பிதாத், ஸல்லல்லாஹு பிதாத், இதெல்லாம் செய்ய தேவையில்ல. எதை பார்த்தாலும் பிதாத் வந்து வைக்குமோ பாத்தீங்களா? நீங்க மேராஜுக்கு பயான் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு யூடியூப் சேனல்ல பயான் வருது பாய். வழிகெடுக்கக்கூடிய இமாம்கள், மக்களை நல்லதிலே இருந்து கெட்டதின் பக்கம் திசை திருப்பிவிடக்கூடிய இமாம்களை நாளை அல்லாஹ் ருத்தமா என்ற நரகத்திலே இடுவான். சொல்லுங்க, நரகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் நேரா அல்லாஹ்வை பார்க்க போயிட்டாங்க. சிதறத்துல் முன்தஹான்னு ஒரு இடம் வருது, 70,000 திரைகள், 70,000 திரைகள். எப்படி சொல்றது? பவர்ஃபுல் லேசர் லைட் நம்ம சொல்லலாம். அந்த லேசர் லைட் பட்டுச்சுன்னா ஒரு இரும்பே துண்டாவே கீழே விழுந்துரும். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான திரை தான் 70,000 திரை. இதுவரை யார் கூட வரா? ரசூலுல்லாஹ் கூட ஜிப்ரீல் தான் வந்துகிட்டே இருக்கிறாங்க. முன்தஹா வந்தா அப்படி பேக் பின்னாடி வந்துட்டாங்க. வாங்க கூட்டு போங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், எனக்கு இதுவரை தான் அனுமதி, இதுக்கு மேல நான் வரணும்னு நினைச்சா நான் எரிந்து சாம்பலாகி விடுவேன், நீங்க போகணும்னு நினைச்சா நீங்க போயிடலாம். ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, பல திரைகளை தாண்டி சென்று அல்லாஹ்வை பார்த்தாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து அற்புதமாக 50 வக்து தொழுகையை பெற்றார்கள், அத்தஹியாத்தை பெற்றார்கள், இஸ்திக்பாரை பெற்றார்கள், பக்ராவுடைய 2 வசனங்களை, இறுதி 2 வசனங்களை பெற்றார்கள், ஆயத்துல் குர்சியை பெற்றார்கள். மேராஜ்ல தொழுகை கிடைச்சது மட்டும் தான் நமக்கு தெரியும். தொழுகை மட்டும் கிடைக்கல, அத்தஹியாத் எங்க கிடைச்சதுதான்? மேராஜ்ல கிடைச்சதுதான். ஆயத்துல் குர்சி எங்க கிடைச்சதுதான்? மேராஜ்ல அல்லாஹ் அன்பளிப்பா கொடுத்ததுதான். சூரத்துல் பக்ராவுடைய 2 லாஸ்ட் 2 வசனம் அல்லாஹ் அங்க வச்சு கொடுத்ததுதான். குறிப்பா பாவ மன்னிப்பு, இஸ்திக்பார், இஸ்திக்பார் செய்யுதே நம்ம சொல்றோமே பாவ மன்னிப்பு, இந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ் கிஃப்டா கொடுத்தது. 50 வக்த வாங்கிட்டு வந்தாங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்களா? 5 குறைங்க 5 குறைங்க 5 குறைங்க 5 குறைங்க 9 வாட்டி சொல்லியாச்சு. 9 வாட்டி ரசூலுல்லாஹ் அந்த 70,000 திரையை தாண்டி போய் நீங்க கஷ்டப்பட்டுற கூடாது, ஏன் உம்மத்து கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, ஒளியால் படைக்கப்பட்ட மலைக்கு உள்ள போனாலே எரிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட லேசர் லைட்டை தாண்டி போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வாட்டி போய் 5 குறைச்சிட்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை கூட கொள்ள மாட்டாங்க, ஒழுங்கா போய் குறைச்சிருங்க. ரசூலுல்லாஹ் இதுக்கு மேல போய் கிழக்கு வெக்கமா இருக்குன்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வெக்கமா இருக்கு, நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மேராஜ் பயணத்துல ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல பாருங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் பயணத்துல மேற்கொண்டே வந்தாங்கல்ல கீழே பூமியில, இதுல ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சியை பார்த்தாங்க. நீங்க நிறைய பெண்களுக்கு பழக்கம் இருக்கு. என்ன காட்சி? ஒரு பெண்ணினுடைய மார்பகத்துல தீ வைக்கப்படுது, ஒரு பெண்ணினுடைய மார்பகத்துல தீ வைக்கப்படுது. அந்த மார்பகம் எரிஞ்சு அந்த பெண்ணினுடைய உடல் முழுக்க எரிஞ்சு போயிருது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பெண்ணுக்கும் இந்த கொடுமையை, யார் இந்த பெண், ஏன் இப்படி இந்த கொடுமை பெண்ணுக்கு நடக்குது? ஜிபீல் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த பெண்ணு தான் உலகத்துல தான் அழகு போயிருந்து பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம பால் டப்பாவை தேடின புள்ள. இயல்பாகவே இன்னைக்கு தாய்மார்கள்ட்ட அந்த ஒரு கெட்ட பழக்கம் வந்துருச்சு. தாய்ப்பால் சுரக்கலன்னா அது வேறு, நீங்க டப்பா பால் இருக்கு, டின் இருக்கு, அழகு போயிடும், தோல் சுருங்கிடும், உடம்பு லப்பர் ஆயிரும், அதான் ஆயிரும், பச்சை உடம்பு, வெள்ளை உடம்பு, கருப்பு உடம்புன்னு சொல்லி பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம அந்த அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே பெண், அந்த பெண்ணுக்கு இதுதான் நாளைக்கு மறுமையில வேதனை நாயகம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டாங்க. இந்த மேராஜ்ல இது மட்டும் இல்ல, இன்னும் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப வற்புறுக்கமாக சுருக்கமாகவே இதை நாம் சொல்லி முடித்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகை கடமையாக்கப்பட்ட இந்த தினத்திலே நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. பெருமானாரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டதை போன்று நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வதோடு நம்மையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு எந்தெந்த வேதனைகளை பெருமானார் மேராஜிலே கண்டார்களோ அந்தந்த வேதனைகளை விட்டு